ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் செய்து காட்டப் போவது பாவற்காய் பொரித்து எப்படி சம்பல் செய்வது என்பதை பார்க்க போகின்றோம். வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். 350 கிராம் பாவற்காய், 350 கிராம் பாவற்காய் எடுத்து கழுவி சிறு துண்டுகளாக கட் பண்ணி சுத்தம் செய்து வைத்திருக்கிறேன். இதனுடன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் நான் பாதி எடுத்திருக்கிறேன், சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாவற்காயை நன்றாக கலந்து வைத்திருக்கிறேன். இந்த கலந்த பாவற்காயை இப்பொழுது பொடித்தெடுத்துக் கொள்வோம். எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சூடானதற்கு பிறகு பாவற்காயை பொடித்துக் கொள்ளுங்க. இப்பொழுது துண்டுகளை சேர்த்துக் கொள்ளுங்க. நம்முடைய பாவற்காய் நன்றாக பொரிந்து விட்டது. இந்த கலர் வரும் வரைக்கும் பொரித்துக் கொள்ளுங்க. இதனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக் கொள்வோம். ஒரு பாத்திரத்தில் பேப்பர் டவல் சேர்த்திருக்கிறேன். இதில் மாற்றிக்கொள்ளுங்க. பாவற்காயை நன்றாக பொரித்து விட்டேன். இதனை பொரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கிறேன். இதனுடன் 80 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். 80 கிராம் தக்காளி பழம் அதுவும் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் இதனுடன் சேர்த்துக் கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு தான் முதலில் சேர்க்க போகின்றேன். பார்த்து சேர்த்துக் கொள்வோம். பாதி லெமன் எடுத்திருக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, புளி, காரம் சேர்த்துக் கொள்ளுங்க. சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதோ மிகவும் சுவையான பாவற்காய் சம்பல் தயாராகிவிட்டது. பாவற்காய் விரும்பி சாப்பிடாதவர் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்து கொடுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.